கோவையில் வணிகவியல் மற்றும் கணக்கியல் துறை சார்ந்த ஆசிரியர்கள் விருது வழங்கி கௌரவிப்பு. இந்தியாவின் பழமையான மற்றும் சிறந்த பயிற்சி நிறுவனங்களில் ஒன்றாக ஜே.கே.ஷா கிளாசஸ் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் வணிகவியல் மற்றும் கணக்கியல் சார்ந்த சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து விருது வழங்கி கௌரவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஜே.கே.ஷா கிளாசஸ் அகாடமி சார்பாக கோவையில் முதன் முறையாக ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா ராம் நகர் பகுதியில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது. ஜே.கே.ஷா கிளாசஸ் நிறுவனங்களின் தலைவர் ஜே.கே.ஷா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். குறிப்பாக வணிகவியல் மற்றும் கணக்கியல் துறை சார்ந்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருவதாகவும், சிறந்த பட்டய கணக்காளர்களை உருவாக்குவதில் ஆசிரியர்களின் சிறந்த களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக இது போன்ற விருதுகளை வழங்கி கௌரவிப்பதாக ஜே.கே.ஷா கிளாசஸ் பயிற்சி மையத்தின் தென்னிந்திய முதன்மை அதிகாரி வித்யா ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். எந்த குரூப் எடுப்பாங்க? நிஜமா சொல்லுங்க, நல்லா படிக்கிற பசங்களை பயங்கரமா படிக்க வைக்கிறது பெரிய விஷயமா, இல்ல அப்படி தருதலைகளா சுத்திட்டு இருக்குல்ல அதான் பயங்கரமா படிக்கிறது பெரிய விஷயம்? நமக்கே தெரியும். நானும் வந்து காமர்ஸ் குரூப் தான் படிச்சேன். ஏன் காமர்ஸ் குரூப் படிச்சேன் அப்படின்லாம் சொல்ல விரும்பல. என்ன அப்ப காமர்ஸ் குரூப்ல ஃபீஸ் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல். நான் படிச்ச காலத்துல 1992ல ஓகேவா, அப்ப வந்து ஃபீஸ் கிடையாது. அதனால காமர்ஸ் குரூப் ஜாயின் பண்ணேன். வெரி சிம்பிள். I didn't even know that these kind of courses, see in your experience, ஒரு 17-18 வயசு ஒரு ஸ்டூடெண்ட் போய் கேட்டா கூட ஒரு இன்ஜினியரிங் படிச்ச யாரையாவது இது இருக்கு நீங்க I am not demeaning any courses here. I am not எதையுமே கம்மிப்படுத்தி பேச விரும்பல. நீங்க யாராவது இன்ஜினியரை ஜாப்லெஸ்ஸா பார்த்திருக்கீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோவா? எஸ் ஆர் நோவா? ஓகே. Have you ever spotted any single chartered accountant jobless? கரெக்ட்டா நாளைக்கு தோணுது ரைட் சார். அது விடுங்க சார், ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு சார். அவங்க ரெஸ்டாரண்ட்ல எவ்வளவு நல்லா சாப்பாடு சமைச்சிட்டு இப்ப எங்க இருக்கு பாயிண்ட் என்ன, அதோட மெயின் டிராபேக் என்ன, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா இருந்தது. ஸோ எல்லாருக்குமே என்னன்னா காசு வந்து எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் ஒரு காமர்ஸ் டீச்சர்ஸ் இல்லைன்னா ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ஒரு காமர்ஸ் ப்ரொஃபஷனல்னா ஓகே சரி, அவங்க ஏதோ படிக்கிறாரு போறாரு ஏதோ சம்பாதிக்கிறாரு இதெல்லாம் ஃபைன் ஓகே. நம்ம யோசிச்சு பாருங்க, நல்லா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனில எவ்வளவு பெரிய நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்து யாராவது அந்த டிசிஎஸ் கம்பெனி இன்ஃபோசிஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு உருவாக்கினாலும் அந்த கம்பெனிக்கு கண்டிப்பா மேடம் நம்ம தமிழ்நாட்டில் சிலாங்கி